நாமம் மயப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்களை பலப்படுத்திவிட நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர்கள் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கர்த்தரை பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தமாகத்தான் கர்த்தர் இன்று இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எந்த மனுஷனுடைய இருதயம் இருளடைந்து இருக்கிறதோ அந்த மனுஷனால் நிச்சயமாய் மெய்யான ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. அவருக்குள்ள உணர்வு இல்லாததுனால மெய்யான தேவனை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி உணர்வில்லாமல் இருளடைந்து இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் பிரகாசமுள்ள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருளடைந்து போகிறது? வசனத்தின் 2வது பகுதி இப்படி துவங்குகிறது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருளடைந்து போகிறது தெரியுமா? அவர்கள் தங்கள் சிந்தனைகளினால் வீணரானதுனால்தான். அவனுடைய சிந்தனைகளை அவனுடைய வாழ்க்கையை வீணாக செய்கிறது. அப்பொழுதுதான் அவனுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருளடைந்து போகும். உணர்வில்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருளடையும். ஏன்னா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு? வீணான சிந்தனை இருக்கு. இப்ப நமக்குள்ள அடுத்ததா ஒரு கேள்வி எழுது, எந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட வீணான சிந்தை அது நிமித்தம் ஒரு உணர்வில்லாத இருளடைந்த இருதயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அதற்கான பதிலாகத்தான் இந்த வசனத்தின் துவக்கம் அதை தெளிவாய் சொல்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அவன் தன்னுடைய சிந்தனைகளினாலே வீணாகி போகிறான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருளடைந்து போகிறது. தேவஜனங்களாகி நமக்கு இன்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் ஒன்றான மெய் தேவன். அவர் ஒருவரே தேவன். அவரை நானும் நீங்களும் அறிந்திருப்பது அவர் நமக்கு பாராட்டின மிகுந்த கிருபை. இன்னும் அநேக ஜனங்கள், தகுதியுள்ள ஜனங்கள், சன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்கள், எல்லா விதத்திலுமே தகுதியான ஜனங்கள் அவரை அறியவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் உதவாமல் தகுதியே இல்லை என்று எல்லாரும் தள்ளப்பட்ட என்னை உங்களையும் கர்த்தர் அவர் மிகுந்த அன்பினால் தெரிந்து கொண்டு நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி தேவஜனங்களாகி நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி தேவஜனங்களாகி நமக்கு அவர் தருகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை தான், தேவஜனங்களாகி நாம் அறிந்து கொண்ட தேவனை மகிமைப்படுத்தணும். நம்மை குறித்து அவருடைய சித்தம் அதுதான். நாம் அவரை ஸ்தோத்தரிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் தான் நம்மை குறித்த தேவ சித்தம். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில மகிமையை கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தணும். ஏன்னா கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிறார். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நமக்காக யாவையும் செய்து முடிப்பது நம்முடைய தேவன். அவர் அதற்கு அநேக மனிதர்களை பயன்படுத்துவார். தேவஜனங்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு அந்த மகிமையை செலுத்தாமல் நமக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட தம்மை நமக்கு வெளிப்படுத்தின நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மகிமை கர்த்தருக்கே உரியது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். மகிமை கர்த்தருக்குரியது. அவருக்குரிய ஸ்தானத்தை அவர் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் தேவனை அறிந்த நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும். எப்பொழுதுமே தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமே ஆனால் நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? இதுவரைக்கும் எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் இனிமேலும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருப்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக, அவர் நடத்தி வந்த பாதைக்காக தேவஜனங்களாகி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இனிமேலும் அவரை நடத்துவார், இனிமேலும் அவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற நிச்சயத்தோடு
தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அவரை நாம் உயர்த்துவதை காண்பிக்கிறது. எப்பொழுதுமே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர பலி வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த இரண்டு அனுபவங்கள் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, கர்த்தரை அறிந்த தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய சிந்தனைகளால் நாம் வீணர் ஆகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செயல்பட வேண்டும் என்று பரலோகத்தின் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் நம்மை வழிநடத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்து நம்மிலே கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் வெளிப்பட அவர் நமக்கு உதவி செய்வது அதிக விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்முடைய இருதயம் இருளடைந்து போகாது. அது மெய்யான ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளியால் பிரகாசம் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கை மாறுவதும், மலை மேல் உயர்த்தப்பட்ட பட்டணமாய் அநேகருக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பதும் அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கை அநேகரை கர்த்தர் பட்சமாய் திருப்புவதும் அவரிடத்தில் வழிநடத்துவதும் அதிக நிச்சயம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எழுப்பி பிரகாசியுடன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வார்த்தையின்படியே தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய முகத்தின் ஒளியால் பிரகாசம் அடைந்ததாய் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்பட கர்த்தரை அறிந்த தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையை ஜீவ ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பது அதிக நிச்சயம். கர்த்தராக வசந்திகளின் அனைவரையும் ஆசிரியத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அழைத்துப்படுத்துவோம். ஆமென்.